வணக்கம், காரைக்குடி மருத்துவர் பேசுகிறேன். அதாவது நம்ம சேனல்ல குழந்தைகள் மருத்துவம் தொடர்பான அனைத்து செய்திகளுமே இடம்பெற்றிருக்கிறது. அதை சப்ஸ்கிரைப் செய்து விட்டு பாருங்கள். இந்த தலைப்பு அதாவது இதெல்லாம் ஒரு தலைப்பு தேவையா சார் அப்படின்னு பல பேர் நினைக்கலாம். ஆனா சில பேர் இந்த தப்ப பண்றாங்க. அதனால குழந்தை பிறந்தத ஒரு குழந்தை பிறந்ததுல இருந்து நாள் எப்படி கணக்கு பண்றது, குழந்தை பிறந்த எத்தனை மாசம் அப்படின்னு எப்படி கணக்கு பண்றதுங்கிறது இந்த வீடியோனுடைய டைட்டில். அது சம்பந்தமா தான் சொல்ல போறேன். அதுல என்ன தப்பு பண்றீங்க தெரியுமா? இப்ப இன்னைக்கு தேதி, அதாவது இந்த வீடியோ போட்ட தேதி 28/2/2019. இப்ப இன்னைக்கு ஒரு குழந்தை பிறக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். சரி, இன்னைக்கு ஒரு குழந்தை பிறந்தா இன்னைக்கு பிப்ரவரி 28, சரியா? இப்ப இந்த குழந்தைக்கு மே மாசம் 28ஆம் தேதி, அதுக்கு வயசு என்ன அப்படின்னா எப்படி கணக்கு பண்ணுவீங்க? பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல், மே, 4 மாசம் ஆயிடுச்சு அப்படின்னு தான் பெரும்பகுதி கணக்கு பண்றாங்க. இந்த கணக்கு எந்த கணக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த காலத்துல இந்த மோர் ஊத்துறவங்க, பால் ஊத்துறவங்க செவத்துல கோடு போட்டு வைப்பாங்க, வாய் கணக்கா பண்ணுவாங்க, தமிழ் மாசத்தை கணக்கு பண்ணுவாங்க. அவங்க தான் அப்படி பண்ணணும். ஆக்சுவலா நீங்க என்ன பண்ணணும்னா, இப்ப பிப்ரவரி மாசம் 28ஆம் தேதி பிறந்தா மே மாசம் 28ஓட அந்த பிள்ளைக்கு மாசம்னா பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல், மே 4 மாசம்ங்கிறது தவறு. பிப்ரவரி 28ல இருந்து மார்ச் 28 வரைக்கும் 1, மார்ச் 28ல இருந்து ஏப்ரல் 28 வரைக்கும் 2, ஏப்ரல் 28ல இருந்து மே 28 வரைக்கும் 3. ஆக மே மாசம் 28ஆம் தேதி அந்த பிள்ளைக்கு நாள் கணக்கு பண்ணீங்கன்னா 3 மாசம் தான் முடியும். ஒன்ன சேர்த்துக்கிறாருங்க. இப்படிதான். அதாவது நீங்க சொல்றது போல இன்னமும் நடைமுறையில் இருக்கிறது எதுக்கு தெரியுமா? இந்த புள்ள பிரசவத்துக்கு என்ன பண்ணுவாங்கன்னா, தாய் வீட்டுக்கு போறாங்க இல்லையா? தாய் வீட்டுக்கு போன உடனே அங்கே இருந்து சில ஃபார்மாலிட்டிஸ், அந்த கோயிலுக்கு மொட்டை போடுறது, தாய் வீட்டுல இருந்து கணவன் வீட்டுக்கு கூட்டிட்டு வர்றது, அப்புறம் என்ன மொட்டை போடுறது, காது குத்துறது, கூட்டிட்டு வர்றது, இது மாதிரி பண்ணையில ஒத்தைப்படையா இருக்கணும் மாசம் அப்படின்ட்டு என்ன பண்ணுவாங்கன்னா, குழந்தை 28 பிறந்தா பிப்ரவரி 1, மார்ச் 2 அப்படி கணக்கு பண்ணுவாங்க. அது அந்த கோயிலுக்கு ஃபார்மாலிட்டி சடங்குகளுக்கு வேணா ஒத்து போகலாம். அதுல ஆர்குமெண்ட் வேணா விட்டுருவோம். அது பழமையா வர்றதுனால அதுல ஆர்குமெண்ட், அதை அப்படி பண்ணக்கூடாது இப்படி பண்ணக்கூடாது நம்ம விட்டுருவோம். ஆனா பிள்ளையினுடைய வயசை கணக்கு பண்ணையில நீங்க பிப்ரவரி 28ல இருந்து மார்ச் 28 வரைக்கும், மார்ச் 28 இன்னும் ஷார்ப்பா சொல்ல போனா 27 முடிஞ்சிருச்சுன்னா 1 மாசம், மார்ச் 27ல இருந்து ஏப்ரல் 26 முடிஞ்சிருச்சுன்னா 2 மாசம், அந்த மாதிரி தான் கணக்கு பண்ணணும். கரெக்டா இதுல இருந்து அது வரைக்கும் அப்படித்தான் கணக்கு பண்ணணும். இப்படி தவறா கணக்கு பண்ணாதீங்க. இது ஏன்னா பல பேர் இந்த லைவ் கொடுக்குறேன் இல்லையா டெய்லி, அது என்ன பண்றாங்க, என் பிள்ளைக்கு 6 மாசம் ஆயிடுச்சு சார், நான் இது கொடுக்கலாமான்னு சொன்னா கொடுங்கன்னு சொல்லிட்டேன். 6 மாசமா தாராளமா கொடுக்கலாமேம்மா அப்படின்னு சொல்லிட்டேன். அடுத்தவங்களே இன்னொருத்தவங்க கேள்வி கேட்டாங்க. ஒரு வைரம்பட்டிக்காரங்கன்னு தான் நினைக்கிறேன், பிள்ளையார்பட்டி வைரம்பட்டிக்காரவங்க, இந்த தேதி என் உள்ள பிறந்துச்சு, இப்ப எத்தனை மாசம் கணக்கு பண்ணி சொன்ன உடனே திருப்பி அவங்க உடனே கமெண்ட்ஸ் கொடுக்குறாங்க, ஐயோ நீங்க சார் கணக்கு பண்ணா என் பிள்ளைக்கு இப்ப 4 மாசம் தானே சார் வருது அப்படின்னு கணக்கு பண்றாங்க. அது மாதிரி தவறான கணக்கை போட்டு பிள்ளைக்கு என்ன தேவை பண்ணிடாதீங்க. குழந்தை பிறந்ததனுடைய நாள் கணக்கு பண்றது, மாச கணக்கு பண்ற முறை இதுதான். பிறந்த நாள்ல இருந்து அடுத்த மாசத்துடைய அந்த தேதிக்கு முதல் தேதியை கணக்கு வச்சுக்கோங்க. அந்த காலத்து தமிழ் ஆட்கள் மாதிரி இந்த பால்காரமா மோல்காரமா கணக்கு மாதிரி பிப்ரவரி 1, மார்ச் 2, ஏப்ரல் 3 அப்படி கணக்கு பண்ணாதீங்க. குட்டி தகவலாக இருந்தாலும் சரி, பலர் கூட சொல்லலாம், சிலர் இல்ல பலர், அதாவது 140% பேர் தப்பு பண்றீங்க. அந்த தப்பை பண்ணாதீங்கிறதுக்காக இந்த தகவலை கேட்டதுக்கு நன்றி. சப்ஸ்கிரைப் செய்துவிட்டு பாருங்கள். வணக்கம்.